இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நான் ஃபோன் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படியே ஆடி அசைஞ்சு வர வர உனக்கு பயம் இல்லாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்ல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஏதோ மகாராணி நகர்வலம் போயிட்டு வந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்க. ஏடி, உனக்கு இந்த வீட்டு வேலைக்காரிங்கிற நினைப்பே இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் கடைக்கு தான் போனேன். நீங்க ஃபோன் பண்ணதும் திரும்ப வந்துட்டேன். ஓ, நீ அவ்வளவு நல்லவளா? ஆனா நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. ஏண்டி, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா தெருவுக்கு போய் குங்குமம் வச்சு விட்டுருப்ப. அம்மா, வாய் மூடு. நீ சொல்ற விளக்கத்தை எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. உன்னை மத்தவங்க வேணா நம்பலாம், ஆனா நான் ஒண்ணு அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. நீ இந்த வீட்ல என்னத்தை தான் வெட்டி முறிக்கிறியோன்னு எனக்கு தெரியல. அங்க பாரு, சோஃபா ஃபுல்லா எவ்வளவு டஸ்ட்னு. இதெல்லாம் கூட உன்னால தொடக்க முடியாதா? நல்லா திருடு தூங்கிட்டு இருக்கியா? இல்லம்மா, யாரா இருந்தாலும் சாப்பிட சாப்பாட்டுக்காவது உடம்ப வருத்தி வேலை செய்யணும். இதெல்லாம் என்னடி? இல்லம்மா, காலையில தான் தொடச்சேன். அந்த லட்சணத்துல தொடச்சிருக்க. இல்லம்மா. ஏய், நீட்டி மடக்கி விளக்க சொல்ற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா அதையெல்லாம் டஸ்ட் இல்லாம கிளீன் பண்ணு. சரிங்கம்மா. தரே பாரு, எவ்வளவு அழுக்கா இருக்கு. இதெல்லாம் அப்படியே மா போட்டு விடு. வீடு நல்ல பளபளன்னு இருக்கணும். சும்மா பேருக்கு அப்படியே சமையல் கட்டில நின்னுக்கிட்டு சமைச்சுக்கிட்டே ஒப்பே தெரியலான்னு பாக்காத. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எல்லா செடிக்கு வெளியில போய் தண்ணிய ஊத்து. எல்லா வெயில காஞ்சி போய் கிடக்கு. இதையெல்லாம் பண்ணாம நீ பாட்டுக்கு ஊரை சுத்திட்டு இருக்க. முதல்ல போய் தொடடி. நீங்க சொன்ன வேலையெல்லாம் ஒண்ணு விடாம செஞ்சு முடிச்சிட்டேன். சமைக்கணும், நேரம் ஆச்சு. நான் கடைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இப்ப எதுக்கடி கடைக்கு போகணும்னு கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு அலையிற? இப்ப அதுக்கெல்லாம் ஒண்ணும் அவசரம் இல்ல. கடையெல்லாம் எங்கேயும் போகாது, அங்கேதான் இருக்கும். எனக்கு போய் ஒரு ஜூஸ போட்டு கொடுத்துட்டு நீ எங்க போய் தொலை. என் நிலைமை புரியாம இப்படி பண்றாங்களே. இவங்க சொல்ற வேலையை முடிக்காம போனா அத பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க. இப்ப நான் அங்க போகலன்னா அவர் சொன்னதை மதிக்காம நான் வரலன்னு அவரு ரொம்ப கோபம் ஆயிடுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படி சமாளிக்கிறது? வேற வழியே இல்ல. கடகடன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு கிளம்புவோம். அம்மா, ஜூஸ்.